2026க்கான கோல்ஸ் அண்ட் ரெசல்யூஷனை செட் பண்ணிட்டு அதுக்கான ப்ராக்ரஸ் எதுவுமே எடுக்காம கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. 1ஆம் தேதி எடுப்பேன், 2ஆம் தேதி பிரேக் பண்ணிடுவேன். 1967ல மார்ட்டின் செலிக்மன் அண்ட் ஸ்டீவ் மேயர் ரெண்டு ரிசர்ச்சர்ஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக செட் ஆஃப் டாக்ஸ் எடுத்து கூண்டுல அடைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் டாகுக்கு எதுவுமே பண்ணாம கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. செகண்ட் குரூப் ஆஃப் டாகுக்கு ஒரு மைல்டான ஷாக் கொடுக்குறாங்க. ஆல்சோ அந்த கூண்டுக்குள்ள சின்னதா ஒரு பெடல் இருக்கு. அந்த பெடலை கிளிக் பண்ணிட்டா எலக்ட்ரிக் ஷாக் எதுவுமே வராது. தேர்ட் குரூப் ஆஃப் டாகுக்கு மைல்டான எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்க. பட் அந்த டாகால எதுவுமே பண்ண முடியாது. அந்த எலக்ட்ரிக் ஷாக்கை தாங்கி தான் ஆகணும். ஒன்ஸ் இது கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த 3 குரூப் ஆஃப் டாகையும் ஒரு பெரிய பாக்ஸ்குள்ள போடுறாங்க. இந்த பாக்ஸ்ல ஒரு சைடு எலக்ட்ரிக் ஷாக் வரும், இன்னொரு சைடு எலக்ட்ரிக் ஷாக் வராது. செகண்ட் குரூப் அண்ட் தேர்ட் குரூப் ஆஃப் டாக் இமீடியட்டா ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு ஜம்ப் பண்ணிடுச்சு. பட் ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் டாக் அதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இருந்தாலும் அந்த எலக்ட்ரிக் ஷாக்கை வாங்கிட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு அந்த இடத்துல கிவ் அப் பண்ணிருச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்டோட கன்க்ளூஷன் ரொம்பவே சிம்பிள். நம்மளோட மைண்ட் செட் ஒரு விஷயத்த எவ்வளவு ஈஸியா கிவ் அப் பண்ணுது அப்படிங்கிறது தான். இந்த வருஷத்தை நம்ம நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட கோல்ஸை பர்சியூவ் பண்ணலான்ட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்திருப்போம். பட் அதை நம்ம கிவ் அப் பண்ணிருப்போம். பிகாஸ் ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாம இருந்திருக்கலாம். ஸோ இதுக்கு தல MS தோனியே ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருப்பாரு. இஃப் த பிளான் டசன்ட் ஒர்க்ஸ், சேஞ்ச் த பிளான் பட் நாட் த கோல்.